ஒரு சில நேரத்துல நம்ம கவனக்குறைவால செய்யற ஒரு விஷயம் தவறான நேரத்துல தவறான இடத்துல போய் சேர்ந்துச்சுன்னா அது எப்படி நம்மளுக்கு சில அசௌகரியங்களையும் மன வருத்தங்களையும் தரும் அப்படின்றது இந்த கதை தெளிவுபடுத்துது. இந்த கதையோட எண்ட் யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டா இருக்கு. அதனால இந்த கதையை முழுசா கேளுங்க. உங்களுக்கு இந்த கதை ரொம்ப பிடிக்கும் நம்புறேன். வாங்க கதைக்குள்ள போகலாம். உங்களுக்கு இந்த மாதிரி சம்பவங்கள் ஏதாவது நடந்திருக்கான்னு கதையை கேட்டுட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக்கும் பண்ணுங்க. இந்த கதையை ஒருவித பரபரப்போடு அலுவலகம் அடைந்தவர்கள் பஞ்ச் மிஷினில் காடை தேய்த்துவிட்டு உள்ளே நுழைந்தனர். சரியான நேரத்தில் அலுவலகம் வந்ததால் அதுவரை காணப்பட்டிருந்த டென்ஷன் அகன்று ஆசுவாசப்பட்டனர். சற்றே தளர்ந்த நடையுடன் சென்றார்கள். இரண்டாவது தளத்தில் ஏ பிரிவில் இயங்கும் PRO செக்ஷனில் ஒருவரை தவிர அனைவரும் வந்திருந்தனர். சார், டைபிஸ்ட் காந்தா பக்கத்தில் அமர்ந்துள்ள மனோகரை அழைத்தாள். எஸ். என்ன சார், இன்னும் நம்ம செக்ஷன் ஹெட்டை காணோம்? அதுதாமா எனக்கும் தெரியல. சரியா 9:15 வந்துடுவாரு. போனும் பண்ணல. நீங்க கான்டாக்ட் பண்ணி பாருங்களேன். அதுதான் சரி என நினைத்த மனோகர் செக்ஷன் ஹெட் சரவணின் கைபேசிக்கு தொடர்பு கொள்ள முயற்சிக்க என்று பதில் வந்தது. தன் கைபேசியில் ஸ்டோர் பண்ணி வைத்திருக்கும் சரவணனின் வீட்டு லேண்ட்லைன் நம்பரை தொடர்பு கொள்ள முயன்றார். சிக்னல் ப்ராப்ளம். அதனால் வெளியே சென்று மாடிப்படிகள் அருகில் உள்ள ஜன்னலோரம் நின்று கொண்டு முயன்ற போது இரண்டு தடவை ரிங் போய் ஒரு வழியாக ரிசீவர் எடுக்கப்பட்டது. ஹலோ, ஒரு பெண்ணின் குரல். ஹலோ, நான் மனோகர் பேசுறேன். சாரோட வேலை செய்யறேன். அங்க யார் பேசுறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஐயா, நான் வீட்டு வேலைக்காரி பேசுறேனுங்க. சரிம்மா, சார் இன்னும் ஆபீஸ் வரல, அதான் என்ன தகவல்னு தெரிஞ்சுக்க போன் பண்ணினேன். மறுமுனையில் கொஞ்ச நேரம் மௌனம். பிறகு மீண்டும் ஒலித்தது குரல். ஐயா, என்னத்த சொல்றதுங்க? தயங்கி விட்டு தொடர்ந்தாள். சாரு காலையில 8 மணிக்கு பூஜை அறையை விட்டு வெளியே வந்தாங்க. ஐயா அப்படியே நெஞ்ச பிடிச்சிட்டு சாஞ்சாரு. ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனாங்க. ஆனா 9 மணிக்கு உயிர் பிரிஞ்சிடுச்சு. எல்லாரும் ஆஸ்பத்திரியில தான் இருக்காங்க. குரல் பிசிறடித்தது. என்ன, சரவணன் சார் இறந்துட்டாரா? அதிர்ச்சியில் ஒரு கணம் உறைந்து போன மனோகர் பிறகு சுதாரித்துக் கொண்டு கைபேசியை சோர்வுடன் அணைத்தார். மனோகர் நம்புவதற்கே கஷ்டமாக இருந்தது. 54 வயதுதான் ஆகிறது. எத்தனை உயர்ந்த மனிதர்! சிரித்த முகம். எப்பொழுதும் கோபம் வராது. செக்ஷன் ஹெட் என்கிற கர்வம் இல்லாமல் அனைவரிடமும் சமமாக பழகுவார். 2 வருடம் முன்னால் தான் பெண்ணிற்கு திருமணம் நடந்தது. போன மாதம் பெண்ணிற்கு வளைகாப்பு நடந்தது. தனக்கு விரைவில் தாத்தா ப்ரமோஷன் கிடைக்கப் போகிறது என்று மகிழ்ச்சியுடன் சொல்லிக் கொண்டிருந்தார். இது மட்டுமா, கூடிய விரைவில் AGM ப்ரமோஷனும் கிடைப்பதாக இருந்தது. ஆனால் இவற்றையெல்லாம் உதறிவிட்டு அதற்குள் விண்ணுலகம் சென்று விட்டாரே என்று உள்ளுக்குள் சோகத்துடன் மாய்ந்து போனார் மனோகர். முதலில் தன் செக்ஷனில் உள்ளவர்களுக்கு விஷயத்தை தெரியப்படுத்த வேண்டும். பிறகு போர்டில் சரவணனின் டெத் மெசேஜரை எழுதலாம் என நினைச்ச கணம் திரும்பி நடந்தார் மனோகர். அப்பொழுது லிஃப்ட் வந்து நின்றது. அதிலிருந்து ஒவ்வொருவராக வெளியே வந்தனர். கடைசியாக வந்த நபரை பார்த்ததும் தூக்கி வாரி போட்டது மனோகருக்கு. சாட்சாத் சரவணன் தான் கையில் லஞ்ச் பேக்குடன் வெளிப்பட்டார். குட் மார்னிங் சார் என்றார் மனோகர் மனதில் தோன்றிய நிம்மதி கலந்த ஆசுவாசத்துடன். குட் மார்னிங் மனோகர். என்னடா இது, இவர் லேட்டா வர்றாருன்னு திகச்சு போயிட்டீங்களா? ஆமா சார், அசடு வழிய சொன்னார் மனோகர். வழக்கமா வர வழியில ஒரு ஆக்சிடென்ட், டிராபிக் ஜாம் ஆயிடுச்சு. அதனால சுத்தி வர வேண்டியதா போச்சு. உங்க செல்லுக்கும் கான்டாக்ட் பண்ண முயற்சி செஞ்சேன், ஆனா ஸ்விட்ச் ஆஃப் ஆகி இருந்தது. எஸ், டிரைவிங்ல இருக்கப்ப ஸ்வெல்லர் ஸ்விட்ச் ஆஃப் பண்றது வழக்கம்.
அதனால உங்க வீட்டு லேண்ட்லைன்ல என்ன காண்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ளர நீங்களே வந்துட்டீங்க. சரி சார், நான் டாய்லெட் போயிட்டு வரேன். சிரித்தபடி சரவணன் செக்ஷனுக்குள் நுழைந்தார். அவர் போவதையே பார்த்து கொண்டிருந்த மனோகர் பிறகு டாய்லெட்டுக்குள் சென்றார். இது எப்படி சாத்தியம்? எங்கேயோ தவறு நிகழ்ந்திருக்கு. தான் வேலைக்காரியுடன் பேசியதை ரீவைண்ட் செய்து பார்த்தார். எந்த இடத்திலும் சரவணனின் பெயரை உச்சரிக்கவில்லை. அதேபோல் வேலைக்காரியும் ஐயா என்றுதான் இறந்தவரை பற்றி கூறினாள். சோ முதலாவது கேள்விக்கு விடை கிடைத்துவிட்டது. இரண்டாவது தொலைபேசி நம்பர். அதை பரிசுத்த பார்த்தபோதுதான் சுரீர் என்றது மனோகருக்கு. அதாவது கடைசி 3 நம்பர்கள் 192க்கு பதிலாக 182ஐ அழுத்தி பேசியது நன்றாக ஞாபகம் இருந்தது. ச்சே, பதட்டத்துல நான் அவசரப்பட்டதால இத்தனை குழப்பம். அந்த தவறான கால் பண்ணிய போன் இருக்கும் வீட்டுல தான் அசம்பாவிதமே நடந்திருக்கு. நல்ல வேலை, அவசரப்பட்டு செக்ஷன் லேபர்கள்ட்ட சொல்லாம விட்டது நல்லதா போயிடுச்சு. சொல்லி இருந்தா ரொம்ப சௌகரியமா இருந்திருக்கும். அதுக்குள்ள சரவணன் வந்தது தெய்வ செயல் என எண்ணி நிம்மதியடைந்தார் மனோகர். ஆனாலும் மனசு கேட்கவில்லை. இறந்து போன யாரோ அந்த 3வது மனுஷருக்காக 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்திவிட்டு வெளிப்பட்டார். முற்றும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இது போல மேலும் கதைகளை தெரிஞ்சுக்க நம்ம ஹர்ஷா ஸ்டோரி டெல் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சிடுங்க. அப்பதான் நான் போடுற நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.